ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது விடிய கால பூஜைன்னு தானே நினைக்கிறீங்க? அதாங்க இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் 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 இடத்துக்கு போகிறோம். அதாவது உங்கள் எல்லாரையும் ரொம்ப தூரம்லாம் கூட்டிகிட்டு போக போகிறது இல்லைங்க, எதிர்த்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன எதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும்ல, 1-2 வேலை. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி முதல்ல எங்கே போகிறோம் அப்படின்னா எதிர்த்த வீட்டுக்கு தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இப்போ பூஜை போடுறாங்க. அதாவது ஐயப்பன் பூஜை. ஐயப்பன் பூஜைன்றது ரொம்ப 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 ஸ்பெஷல் எல்லாருக்கும். அதாவது இந்த எல்லா இயர்லேயும் அந்த சாமியை போய் பார்க்கறதுன்றது கடவுள் கொடுத்த வரம்னு கூட சொல்லலாம். அது சில பேருக்கு தான் அமையும், சில பேருக்கு அமையாது. ஸோ அந்த பூஜையில் கலந்துக்கிறதாவது நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுவும் எங்கள் ஏரியாப்பா, எங்கள் ஏரியாவில் நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன விஷயம்னா கூட எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக அங்கே நிற்பாங்க. ஸோ நம்ம நிற்காமல் இருந்தாங்க நல்லா இருக்குமா? ஸோ கண்டிப்பாக நம்ம போகணுமா இல்லையா? அப்படியே நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இதில் வேற என் 2 பசங்களும் டியூஷன் போயிட்டாங்க. அம்மா நான் வரலையா, என்ன கூப்பிடலையா, ஏம்மா என்ன கூப்பிட மாட்டிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பரத்தும் கிஷோரும். நான் கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கடா, டியூஷன் போயிட்டு வாங்கடா, பூஜை கண்டிப்பாக நைட் வரைக்கும் இருக்குடா, கவலையே படாதீங்கடா. கண்டிப்பாக அங்கே பூஜைனாலும் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் டியூஷன் ஓபி அடிக்கணும்ல பரத்துக்கும் கிஷோருக்கும். ஸோ அதனால் இதோ சொன்னல ஆப்போசிட் வீடு தாங்க. பூஜைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அழகாக கோலம்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பரத் கிஷோர் டியூஷன் போயிட்டு வந்துருங்கடா, கண்டிப்பாக பூஜையில் உங்களை கண்டிப்பாக கலந்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. வேற எங்கேயும் இல்லைங்க, ஆப்போசிட் வீட்டுக்கு தாங்க சாமி கும்பிடத்தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏரியாவில் ஒரு விசேஷம்னா நம்ம விட்டுருவோமா? எல்லாரும் வந்தாச்சு. நான் லேட்டு தான், என்ன எப்போவும் நம்ம லேட்டாக வர்றது தானே, இது என்ன புதுசா அப்படின்ற மாதிரி தான். எங்கள் ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் போதுங்க, கண்டிப்பாக எல்லாரும் அங்கே ஒரு ஆளாக நிற்பாங்கங்க. அதுதாங்க எங்கள் ஏரியாவோட ஸ்பெஷல். எங்கள் ஏரியாவை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறதுல உண்மையாகவே நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லைங்க, சாமிகள்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ இவ்வளோ பேர் இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம வீட்லேயும் மாலை போட்டோங்க. ஃபஸ்ட் இயர் மட்டும்தாங்க மாலை போட்டது. பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏகப்பட்ட கெட்ட சூழ்நிலைகள்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் 1 இயர் தாங்க என் வீட்டில் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் போவே இல்லை. கண்டிப்பாக ஐயப்பன் பூஜைக்கு போகணும் வரணும் அப்படின்றது ஆசை இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல போல், அது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க கொடுத்து வச்சுருக்கு. இந்த வீட்டில் எப்போவுமே எல்லாருமே வருஷம் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்கங்க. ஒரு குரு சாமின்ற அளவுக்கு இருக்கும் அந்த இது. ஏன்னா சாமி அதை கும்பிட்றது எல்லாம் பார்த்திங்கன்னா அது சில பேருக்கு தான் அமையும், சில பேருக்கு அமையாது, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்டது. சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமான வாசனைங்க. நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. அபிஷேகங்கள்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு முருகர், அப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார், முருகர், அப்புறம் அம்மன் சாமி வந்த உடனே எல்லாருக்கும் சாமி வேறு வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் இல்லை, அங்கே ஒரு சில பேருக்கெலாம், சின்ன பொண்ணு என் பக்கத்தில் இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கெலாம் சாமி வந்துச்சு. நானே கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேங்க. ஐயப்பனை பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அபிஷேகங்கள், இந்த மாதிரி பிரசாதங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கலாம். நான் எப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறுத்தி சும்மா பண்ணுவாங்கல்ல, நான் அந்த மாதிரி தாங்க நினச்சேன். பட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க பூஜை. உண்மையாகவே சொல்கிறேன், மன நிறைவாகவும் மனசு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப லேசாகவும் இருந்துச்சு. இந்த கேப்பில் நம்ம டியூஷனுக்கு போன பசங்க வந்துட்டாங்க. இவனுங்களை கண்காணிச்சுக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்ச நேர கேப்பில் பரத்தும் கிஷோரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டானுங்க. அதாவது கிஷோர் அவனோட ஃப்ரெண்டு தான் அங்கே அடிச்சுட்டு மாண்டுக்கிட்டான். என்னை கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் படுத்தி எனக்குள்ளே இருக்க பத்திரகாளியை வெளியே வர வச்சுட்டாங்கங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் கடகடன்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் போட்டு டிஃபன் கொடுத்து உட்கார வச்சுட்டு நான் வரதுக்குள்ளே பாதி பூஜையை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இது யாராலன்னு பார்த்தீங்கன்னா என் 2 பிள்ளைகளாலையும் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம 1000 விஷயங்கள் இருக்கலாம், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவாக வேணால் நடக்கலாம். நம்ம எடுத்துக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது. நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ தெரியாது, பட் அதை விட்டு அவாய்ட் பண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மேலுக்கு நமக்கு ப்ரெஷரை தான் தருமே தவிர்த்து
கொஞ்சம் கூட அது நல்லதை தராதுங்க. நல்லதோ கெட்டதோ அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தாங்க. ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு, பூஜைன்னா சும்மா லேசுப்பட்ட அந்த மாதிரிலாம் பண்ணலங்க. செம்மையாக நிறுத்தி நிதானமாக அந்த ஐயப்பன் பூஜையை பார்க்கும்போது அப்படியே மேனி சிலுத்துச்சுங்க. ஒவ்வொரு பூஜையும் பார்க்கும்போது அந்த லெவலில் இருந்துச்சு. பூஜை நான் போயிட்டு வரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என் பிள்ளைங்க என்ன டென்ஷன் படுத்திட்டாங்க. ஸோ அவனுங்களுக்கு போய் டிஃபனை கொடுத்துட்டு வந்து ஐயப்பன் பார்க்கறதுக்குள்ளே ஐயப்பன் பயங்கரமாக ரெடி ஆகிட்டாரு. பார்க்குறதுக்கே கண் அப்படியே பறிச்சுதுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த பூஜையும் அந்த பூக்களாலே அவரை போட்டு நிரப்பி வச்சுருந்தாங்க. உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்கிறது, பெருமையாகவும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, இது கன்னி பூஜை 3வது வருஷம் போகிறாங்க இவங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ரொம்ப நல்லா, நம்மளால் அட் அ டைமில் கோயிலுக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் வீட்டையே ஒரு கோயிலாக மாற்றிட்டாங்க அட் அ டைமில். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த பாட்டுலாம் பாடினாங்க, செம்மையாக பாடியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஏரியா மக்களோட இதை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அப்புறம் என்னங்க, டிஃபன் கொடுத்தாங்க, நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வேற என்ன கிளம்ப வேண்டியது தான். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய காலங்களில் நல்ல நல்ல வீடியோஸை இன்னும் உங்களுக்காக பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.